நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க ஹீரோ போறாரு. கொலை நடந்த இடம் மிகப்பெரிய பணக்கார வீடு. இந்த கொலை வேற கோணத்துல திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக காசு வாங்கிக்கிட்டு நிறைய போலீஸ் ஆஃபீஸர் உழைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே தாண்டி அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். ஒரு ரியல் டைம் கிரைம் நடந்தா எப்படிலாம் சஸ்பெக்டை விசாரிப்பாங்க, ஒவ்வொருத்தரை எப்படி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வருவாங்கன்னு நம்மள சீட் எட்ஜ்ல உட்காந்து ஒருவேளை அவனா இருப்பானோ இவனா இருப்பானோன்னு சொல்லி நம்ம மைண்டே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு கதையை கொண்டு போயிருப்பாங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அம்மா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கு. இவ தான் மீரா. அப்போதான் நிறைய காக்காக்கள் வெளியில கத்துற சவுண்ட் இருக்கு. பொதுவா இவங்க காக்காக்களுக்கு உணவளிப்பாங்க போல. அந்த மாதிரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு திட்டிட்டு அப்படியே அந்த பொண்ணு வெளியில வந்து பார்த்தா கிஜி கிஜி கிஜின்னு அவ்வளோ காக்கா அந்த பொண்ணு சுத்திட்டே இருக்கு. சுத்தினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முகத்துல ஒரு சொட்டு ரத்தம் உழுவுது. அதுக்கப்புறம் அந்த காக்காக்கள் வந்து அந்த பொண்ணு மேல முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இவரு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. டிஜிபி கிட்ட டைரக்டா கேஸ் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கேஸா, இவ்வளோ பெரிய ஆளுங்களா அப்படிங்கும் போது தான் அசிஸ்டன்ட் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இவங்க மிகப்பெரிய பத்திரிகை கம்பெனி வச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர் கம்பெனி. இவங்க வீட்டில் ஏதோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் டிஜிபி டைரக்டா போய் விசாரிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே இந்த வீடு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாருமே விசித்திரமா இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு மொட்டை போட்ட சாமியார் அம்மா, இவங்க தான் இந்த வீட்டோட குலதெய்வம் மாதிரி எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாதம் பதிச்சுதான் அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பையனோட போட்டோ மாலை போட்டிருக்கு குழந்தை. இது யாருன்னா அந்த மீரா பொண்ணு பார்த்தோம்ல, அவங்களோட பையன். அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த சாமியார் அம்மா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஏதோ பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாவே சாமியார் அம்மாவோட போட்டோ தான். எல்லாரும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீராவோட பார்வையே சரியில்லை. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு பின்னாடி ஒரு கை வந்து தட்டுது. யாருன்னு பார்த்தா அந்த குடும்பத்தோட பிஏ. இந்த குடும்பத்துல எல்லா ஃபினான்ஸ் ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட் எல்லாமே பாத்துக்கிறது மீரா தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. மிகப்பெரிய குடும்பம். இப்போ இந்த மீராவோட பையன் இறந்து போயிட்டான். வருஷம் அவனுடைய திதி கொடுக்கறதுக்காக இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராங்க. இது ஃபார்ம் ஹவுஸ் தான், மெயின் ஹவுஸ் இல்ல. ஸோ இங்கே வராங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இருங்க எங்க பெரிய ஐயா அவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா கண்ணாடி போட்டுட்டு பெரிய ஐயா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டிஜிபி அவர் கூட ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப டேலண்டான ஆளு, அதனால நீங்க அவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனை வச்சுட்டு உங்களை பத்தி தான் உங்க டிஜிபி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இந்த கேஸ் முடிச்சு கொடுங்க, யார் பண்ணான்னு தெரியணும்னு சொல்றாப்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. மேட்ரே சொல்லுங்கடா, மேட்ரே சொல்லாம கண்டுபிடினா அப்படின்னு நோட்டி தான் இப்போ இன்னொருத்தன் வரான். இவன் பேரு ராஜேஷ், அதாவது அந்த பெரிய ஐயோட பையன். ஸோ இவன் கிட்ட சொல்லி இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு போறாங்க. போற வழியில ஒரு குட்டி பையன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். சவுண்ட் அதிகமா வைக்காத, ஒன்னு ஹெட்செட் போடு இல்லைன்னா சவுண்ட் குறைன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க. அந்த ராஜேஷோட பையன் தான் அந்த குட்டி பையன். சரிங்க சார், இப்போ என்னதான் சார் நடந்துச்சு, ரொம்ப நேரமா சொல்றேன்னுட்டே இருக்கீங்க, எங்களுக்கு வேலை இல்லையான்னு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அதுவும் இல்லாம அந்த வீட்டை சுத்தின அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவருக்கு வியர்டாவே தெரியுது. போய் பார்த்தா இவங்க நியூஸ் பேப்பர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த நியூஸ் பேப்பர் மேல ஒரு பன்னியோடைய வெட்டப்பட்ட தலை இருக்கு. அதை சுத்தியும் காக்காக்கள் இறந்து போன நிலைமையில கிடக்கு. ஸோ அங்க இருக்கிற தண்ணியில வேற ஏதோ கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இவங்க போட்டோ எடுத்துட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்காரங்க இருக்காங்களா, இவங்களோட சித்தப்பா பையன் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க மேலதான் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. செக்யூரிட்டி கேமரால ஏதாவது பார்க்க முடிஞ்சுச்சா அப்படிங்கும் பொழுது, இல்ல சார் அவங்க வந்ததெல்லாம் தெரியுது, அவங்க முகம் தெரியல, யாரோ ரெண்டு பேர் ஏணி போட்டு இறங்கி அந்த தலையை அங்க வச்சுட்டு அந்த கவரை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டு போறாங்க. அந்த தண்ணியில அந்த கவர்ல இருந்து ஏதோ கலந்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி காக்காக்கள் அந்த தண்ணியை குடிச்சதுனால இறந்து போயிருக்குன்னு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாப்ல. இங்க ரெண்டு மெயின் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அவங்கள நோட் பண்ணிக்காங்க. ஒருத்தர் வந்து ஹைட்டா இருப்பாரு, ஒருத்தர் வந்து குட்டையா இருப்பாரு. மாடியில இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. பக்கத்துல ஒரு மால் இருக்கு. அந்த மால் வெளியில ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்கு, அதை நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் கீழ இருந்து ஒரே சத்தமா இருக்கு. என்னன்னு நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா அங்க ஒருத்தன் காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கான், என்ன வெளியில விடுங்கன்னு சொல்லிட்டு. இவன் பேரு ராகவ். இவனை வந்து அந்த ரூம்குள்ள அடங்கன்னு எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் மீரா அந்த இடத்துக்கு வரா. இது வந்து உன்னோட வீடு, உன்னோட விருப்பம், நீ போகணும்னா போலாம், இருக்கணும்னா இருக்கலாம், அவனை விடுங்கன்னு சொன்ன உடனே அவன் அமைதி ஆயிடுறான். இப்போ அங்க இருக்கிற வேலைக்காரங்கிட்ட ஹீரோ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவருக்கு போதை பொருள் பழக்கம் இருக்கு, அந்த காரணத்தினால எப்பயுமே இந்த ரூம்குள்ள தான் அடைச்சு வைப்பாங்க, இன்னைக்கு தெரியாதனமா வெளியில ஓடி வந்துட்டாரு, அதனாலதான் எல்லாரும் இவர் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாப்ல. இந்த குடும்பத்துக்குள்ளேயே பல மர்மமும் இருக்கு, இதை விட்டுட்டு நான் வெளியில வர கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே போறாரு. இப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற பெரிய தலைகள் எல்லாமே மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த குருஜி அம்மாவும் அங்க வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்க சித்தப்பா பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு டிவி ஷோ, அதாவது நியூஸ் கம்பெனி வச்சிருக்கான், அவன் வந்து பாகப்பிரிவினைக்காக இப்படி எங்களை மிரட்டி பார்க்குறான், எங்களுக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, எதா இருந்தாலும் நேரடியாக மோதி பார்க்கணும்னு இவர் கத்த. உடனே அந்த குருஜி அம்மா வந்து அப்படி தலையை கோதி கொடுத்து, நீ டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு சொல்லி எதையோ போதிக்கிறாங்க. உடனே அவரும் அமைதியாயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு மெயினாக அந்த குருஜி மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் தான் வந்து டவுட்டே வருது. இவங்களே வியர்டாக இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்குள்ளே யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி நேராக வராரு. வந்து ஹீரோ கிட்ட, என்னால் இந்த கேஸில் நேரடியாக இன்வால்வ் ஆக முடியாது, ஏன்னா அந்த டிவி கம்பெனிக்காரன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னை ஏன் இந்த கேஸில் இழுத்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அவன் எனக்கு
என் ஃப்ரெண்டும் வேணும், இந்த குடும்பத்தோட கேஸும் முடியணும். ஏன்னா இது மிகப்பெரிய காசு இருக்கிற குடும்பம். இதுல ஏதாவது குளறுபடி நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேரு கெட்டு போயிடும். நீ தான் ஏதாவது பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வராரு. ஹீரோவுக்கு ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகல. அவரே ஒரு ஜாதகம் வாங்கி வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் ரொம்ப வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா அக்செப்ட் பண்ணல. இவருக்கு காலங்கள் கடந்துருச்சு அப்படின்றனால சரி அந்த பொண்ணையை பாருடான்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஹீரோவை அதை செய் இதை செய்யு நொச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோக்கு காண்டாயிட்டு இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மாலுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த இவரு பக்கத்துல ஒரு குப்பை இருக்கு, அந்த குப்பத்துல தான் இந்த 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் இவர்கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போ எல்லாருமே அந்த குப்பத்துக்கு போறாங்க. அவனை பாக்குறாங்க. ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஸோ அந்த ஒருத்தனும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் டீம் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறாங்க. இவங்க தான் அந்த குப்பத்திலே இருக்கிற லாயர். ஸோ அவங்களை இடிச்ச உடனே பார்த்து போக மாட்டீங்களான்னு அவங்க திட்டுறாங்க. அப்ப லெஃப்ட் சைட்ல ஹீரோ திரும்புறாரு. பார்த்தா அந்த மூக்குல நெபுலைசர் வச்சு நிறைய குழந்தைங்க அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதையுமே பெருசா பொருட்படுத்தாம திரும்பவும் ஹீரோ அங்க ஓடி போறாரு. ஓடி போனா அந்த தப்பிச்சு போனவன் அங்க எல்லாருமே தொழுதுட்டு இருக்காங்க. ஸோ அதுல கூட்டத்தோட கூட்டமா கலந்துருக்கான். இதை கண்டுபிடிச்சா அவனை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போன உடனே இப்ப அந்த வக்கீலம்மா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எந்த விதமான எஃப்ஐஆர் இல்ல, கம்ப்ளைண்ட் இல்ல, நீங்க இவனை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீங்க தான் பதில் சொல்லணும்னு ஹீரோவையும் அந்த அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டிஜிபியும் ஹீரோவும் அந்த டிவி சேனல்காரங்கிட்ட போறாங்க. நம்ம டிஜிபி தயங்கி உனக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு நீங்க கொண்டு போய் தலையை அங்க வச்சீங்க, அந்த 2 பசங்க வச்சானுங்கல்ல அவங்க 2 பேருமே உங்களோட டிவி சேனல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு எதா இருந்தாலும் நேரடியா மோதி தான் பழக்கமே ஒழிய இந்த மாதிரி பயமுறுத்தி எல்லாம் பழக்கம் இல்ல, யார் வச்சாங்களோ அவங்களை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா தான் சீக்கிரம் எனக்கு சொத்து வந்து செட்டில் ஆகும். ஆக்சுவலி அந்த பெரிய குடும்பம் இந்த மாதிரி டிராமா பண்ணா சொத்து பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு நல்லதா இல்லையா எனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிடுறாரு. இப்போ நேரடியாக அந்த பெரிய வீட்டுக்கு போய் இந்த கேமரா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் பண்ணுங்க, எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து இந்த 2 செக்யூரிட்டி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அதாவது அந்த அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அந்த மாட்டின 2 பேத்தையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கும்போது அவங்க 2 பேரும் சொல்றாங்க. என்ன ஆச்சுனாங்க சார், நாங்க 2 பேரும் வீட்டில் இருந்தோம், அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி இந்த தலையை கொண்டுட்டு போய் அந்த வீட்டில் போட்டுட்டு வரணும், உங்களுக்கு 2 லட்சம் பணம்னு சொல்லி பணத்தையும் கையோட வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டுக்குள்ள இறங்கும்போது தலையை வச்சதுக்கு அப்புறம் அந்த கவரை தூக்கி அந்த தண்ணி தொட்டிக்குள்ள போட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற காக்காக்கள் எல்லாமே அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ரத்தம் கக்கி சாக ஆரம்பிச்சிச்சு. இது எங்களுக்கே பயமா இருந்துச்சு, அதனால அங்க இருந்து நாங்க ஓடி வந்துட்டோம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வக்கீலமா பார்க்க சரி நம்ம பசங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்க கேஸுக்கு கோஆபரேட் பண்றேன், எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சுல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பணக்கார வீட்டில தான் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. இப்போ கேஸ் நம்ம நினைச்சதை விட வேற கோணத்துல போகுது, நம்ம நேரடியாக போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அதாவது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட அந்த செக்யூரிட்டி கிட்ட 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்க ஃபோன் பண்ணி பேசிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இவர் போறாரு. போய் பார்த்தா ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்காரு. வெளியில கேட்ல இருந்து செக்யூரிட்டி கதவை திறக்கல. ஓபன் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி ரூம்குள்ள போனா ஒரு செக்யூரிட்டி அந்த குள்ள செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. பெரிய செக்யூரிட்டியை காணும். ரொம்ப நேரம் தட்டி எழுப்பிட்டே இருக்கிறான், அவன் எந்திரிக்கல. வெளியில திரும்பி பார்த்தா டக்குன்னு மீரா அந்த இடத்துல நிக்கிறாங்க. வெளியில வந்து என்னாச்சு மேம் அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாத்தையுமே கொன்னுட்டான் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மீராவை கூட்டிட்டு வந்து திரும்பவும் அந்த செக்யூரிட்டி ரூம்ல உட்கார வச்சுட்டு அந்த செக்யூரிட்டியை நல்லா அடிச்சு எழுப்பி நீ வந்து உள்ள கதவை சாத்திக்கோ, நான் சொல்ற வரைக்கும் கதவை ஓபன் பண்ணக்கூடாது, நான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கன் எடுத்துட்டு உள்ள போறாரு. போகும்போதே போலீஸ் டீம் இங்க உடனே வர சொல்லு அப்படின்னு செக்யூரிட்டிட்டே சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் உள்ள போனா ஒரு பொண்ணு உள்ள இருந்து வெளியில வருது. என்னாச்சு, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்றா. உள்ள அந்த குட்டி பையனும் இருக்கா. சோ நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க, நான் அப்புறம் வந்து உங்களை திறந்து விடுறேன், யாரு தட்டினாலும் கதவை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு. அங்க ரத்த துளிகள் தெரிச்சு கிடக்கு. இப்ப படிக்கட்டு மேல ஏறி போய் பார்த்தா அந்த தாடிக்கார ஹைட்டா இருப்பார்ல அந்த செக்யூரிட்டி அங்க கழுத்துல வெட்டப்பட்ட நிலைமையில உசுரோட தான் இருக்காரு, நான் அன்கான்சியஸா இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி உடஞ்சு கிடக்கு. என்ன நெட்டி பார்த்தா அங்க ஸ்விம்மிங் பூல்ல யாரோ ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாங்க. இவன் யாருன்னா அந்த போதைக்கு அடிமையா இருப்பான்ல ராகவ், அவன் தான் அந்த ஸ்விம்மிங் பூல்ல டெட் பாடியா கிடக்குறான். அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு முன்னாடி இன்னொரு டெட் பாடி கிடக்கு. அந்த ரூமுக்கு உள்ள இன்னொரு டெட் பாடி, ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்கு. அப்புறம் அப்படியே நடந்து போறாரு. நடந்து போனா அந்த பெரியப்பாவோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவன் முகத்தை மூடி யாரோ கழுத்தை வெட்டி இருக்காங்க. அவன் டெட் பாடி அப்படியே கிடக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அந்தான போனா இந்த போதைக்கு அடிமையானால அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ரூம்ல டெட் பாடியா கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்தான ரூமுக்கு போனா அங்க அந்த பெரிய ஐயாவும் டெட் பாடியா கிடக்குறாரு. அவரோட மூஞ்சும் மூடப்பட்ட நிலைமையில இருக்கு. இப்போ டிஜிபி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு காய்ச்சி மூச்சுன்னு திட்டு விழுவுது. நேத்து தான் ஒருத்தன் பண்ணி தலையை வச்சு நம்மள வான் பண்ணா, 24 மணி நேரம் கூட எத்தனை மர்டர் நடந்திருக்கு, என்ன நீ விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏசிபி போலீஸை கூட்டிட்டு வந்து இனிமே இந்த கிரைம் கேஸ் அதாவது இந்த மொத்த கேஸையுமே இவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு, நீ பண்ண வேலை எல்லாமே போதுன்னு அவரை திட்டிவிட்டு இவரோட கேஸை தூக்கி அவருக்கு கொடுக்குறாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு பாம்பேல இருந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஃபாரன்சிக் டீம் வராங்க. ஸோ அவங்க வந்த உடனே இந்த கிரைமை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் நம்ம போலீஸ் வந்துடுறாரு, அதாவது நம்ம ஹீரோ வராரு, வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ அவங்க டீம் கிட்ட நீங்க போய் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணுங்க, இந்த போலீஸ் டீம் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அசிங்கமா இதை சொல்லிடுறாங்க. எங்களுக்கும் தெரியும் ஒரு கிரைம் ஸ்பாட்டை எப்படி செக்யூர் பண்ணணும், நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே எல்லாம் பண்ணீங்க, இங்க இருந்து யாருமே வெளியில போகக்கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா, பாருங்க இந்த ஸ்பாட்ல இருந்தவங்க எல்லாமே வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த குருஜியும் அந்த மீரா பொண்ணும் கார்ல வெளியில போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு நீங்க இந்த சமயத்துல வெளியில போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லும்போது இல்ல இந்த சீன்ல நான் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்
பிரச்சனை இருக்கு, என் மொத்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்ல கேட்காம போயிடுறாங்க. இப்போ ரேவதி என்ன சொல்றாங்க, அதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ஹெட் தான் நம்ம. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹீரோ வந்து எங்க கூட இருக்கணும், ஏன்னா இவர் தான் எல்லா கிரைம்ஸ் பார்ட்டியுமே ஃபர்ஸ்ட் பார்த்தாரு அதனால அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இவங்க டீம்லயே ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உள்ள ரேவதி அந்த டீம் போய் ஒவ்வொரு ஸ்பாட்லயும் என்னென்ன எவிடன்ஸ் கிடக்கு, எந்த விதத்தில் அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க, எப்போ கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நியூஸ் சேனல்ல, அந்த ஆப்போசிட் நியூஸ் சேனல்ல இந்த போதைக்கு அடிமையானவன் தான் மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கப்பதான் அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தான் ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு டைரக்டா அம்மாவே பார்க்க வந்துடுறா. அம்மாவும் சரி ஓகே வாமா சாப்பிடுமான்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு மெர்ஜாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்களோட டீமோட போய் மீரா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் தியானத்துல இருந்தேன், அந்த சமயத்துல என் டோரை யாரோ திறக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா நான் உள்பக்கமா தாப்பால் போட்டிருந்ததுனால போயிட்டாங்க. சரி நார்மலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் திரும்பவும் தியானம் பண்ண போயிட்டேன். அந்த சமயத்துல தான் திடீர்னு வெளியில கதறல் சத்தம். என்னடான்னு ஓடி போய் பார்த்தா வாசலுக்கு வெளியில ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல கடந்தாரு. அவர் அப்படியே தூக்கி என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்குள்ளேயே ராகவ் கத்தியோட வந்தான். வேணான்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே போக அந்த சமயத்துல தான் அந்த பெரிய செக்யூரிட்டி வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து மேல வந்தாரு. அவன் என்ன விட்டுட்டு பின்னாடி இருந்தா அவரை போய் வெட்டிட்டு இருந்தான். அதுல பார்த்து ஷாக்கான நானு மேல இருந்து இறங்கும் போது அவர் அப்படியே அவனை தள்ளி விட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. கீழே வந்த உடனே அந்த ராஜேஷ் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபும் வெளியில வந்தாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை அப்படியே உள்ள தள்ளிட்டு போய் வெளியில இந்த மாதிரி ராகவ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க வந்து வெளியில போன் எடுத்துட்டு வரேன், வெளியில தான் போன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வெளியில போறது வந்து சேஃப் இல்ல, நீயும் உன் பையனும் இங்கே இருங்க, நான் போய் போலீஸை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு நான் வெளியில வந்தேன், இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராகவ் தான் எல்லாத்தையுமே கொண்டுட்டான் அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பவும் அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல நம்ம ரேவதி கிட்ட வராரு நம்ம ஹீரோ. யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டெட் பாடி ஸ்விம்மிங் பூல்ல இருந்துச்சுல, அது இல்லாம அதோட வெப்பனும் ஸ்விம்மிங் பூல்ல தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் தண்ணியில மூழ்கி இருந்ததுனால ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நாள் தான் இந்த மாதிரி பண்ணி தலை எல்லாமே கொண்டுட்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, அந்த எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணீங்களா, அந்த தண்ணியில என்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்லி நம்ம ரேவதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ என்ன கெஸ் பண்றாருன்னா, எல்லாருமே இறக்கும் போது எதிர்த்து போராடல. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஃபுட்ல ஏதாவது மயக்க மருந்து மாரி கலந்து அவங்க தூங்கின சமயத்துல அவங்க கொல்லணும்னு பக்காவா பிளான் பண்ணி மர்டர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஒருத்தன் ஃபுல்லா போதையில இருக்கான். அந்த போதையில இருக்கும்போது எல்லாருக்கும் மயக்க மருந்து கலந்து கரெக்டா அவங்களோட கழுத்துலயே வெட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட பக்குவம் இருக்குமா போதையில இருக்கும்போதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் எடுத்து வைக்கிறாரு. அந்த நியூஸ்காரன் போட்ட நியூஸ் சேனல்ல இருக்கிற அந்த ஆரவ் தான் கொலை பண்ணிருப்பான்னு நம்ம டிஜிபியே ஓகே பண்ணிட்டாரு, கேஸ் க்ளோஸ் பண்ணிடலான்னு. ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்ட இந்த கேள்வியால கண்டிப்பா கொலைகாரன் வேற யாரோ தான், சரி நீயும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிக்கோன்னு சொல்றாரு. இதனால அந்த குண்டு போலீஸ்க்கு சரியான கோவம், நம்ம கிட்ட கேஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களேன்னு. உடனே நம்ம டிஜிபியும் மீடியா கிட்ட சொல்றாப்ல, இந்த மாதிரி கொலைகாரன் ராகவ் இல்ல வேற யாரோ, அதனால எங்களுடைய தொழிலை நீங்க செய்ய விடுங்க, நடுவில் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பார்ப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த டிவி நியூஸ் சேனல்காரன் பார்த்து திருப்பி டிஜிபி கிட்ட ஃபோன் பண்ணி எதையோ வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கு நடுவில் என்ன போகுதுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோ திருப்பி அந்த பெரிய செக்யூரிட்டி உயிரோட தான் இருந்தான், அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவன் கொஞ்சம் உசுருக்கு போராடுற நிலைமையில தான் இருக்கான். அப்போ அந்த குள்ள செக்யூரிட்டி அங்கே வரான். அவங்க கிட்ட அன்னைக்கு யார் உள்ள வந்தாங்க வெளியில போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த குள்ள செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு 7:30 மணிக்கு எல்லாரும் போயிட்டாங்க, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். எப்பயுமே அந்த பெரிய செக்யூரிட்டி வெளியில எல்லாமே ரவுண்ட்ஸ் போயிட்டு எல்லாரும் லாக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக தான் வந்து சாப்பிடுவாரு. நான் சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அந்த குள்ள செக்யூரிட்டிக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அவருடைய ஃபுட்ல ஏதாவது கலந்துருக்கான்னு சொல்லி செக் பண்ண. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. எங்க இருந்துன்னா ஸ்டேஷன்ல இருந்து. அதாவது இவங்க 2 பேர்த்த பிடிச்சாங்கல்ல, அவங்க 2 பேர்த்த அந்த குண்டு போலீஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. சொல்லுங்கடா நீங்களே ஒத்துக்கோங்கடா, நீங்க தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வராரு இன்ஸ்பெக்டர், நீங்க எதுக்கு இவங்களை அடிக்கிறீங்க, இவங்க அந்த பண்ணி தலையை கொண்டு போய் கொடுத்தது மட்டும்தான் இவங்களோட வேலை, இவங்க இந்த கிரைமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது என் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாவே என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவே அவர் மிரட்டுறாரு. அதாவது இவர் ஏன் திடீர்னு இப்படி பண்றாரு அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டிவி சேனல்காரன் டிஜிபி கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறதும் தெரியல, அந்த டிஜிபி இவனுக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறது எதுவும் தெரியல. இப்போ அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்து அந்த ராஜேஷ் லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தானே இறந்து போயிருந்தான். அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ரேவதி அங்கே வராங்க. எங்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க, எங்களோட வேலையும் நீங்களே சேர்த்து செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு, மிகப்பெரிய கம்பெனிக்கு 2000 கோடி வந்து டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கு, அந்த சமயத்துல தான் இவர் யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான், நீங்க தான் வந்து வேற யாரோ பண்ணாங்கன்னு கேஸே வேற பக்கத்து இருப்பீங்க, அந்த சிம் இருந்துச்சுல இவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல, அந்த ஃபோன் ரெஜிஸ்டர் ஆனது இந்த ராகவோட மொபைல் நம்பர் தான். இப்போ அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட பேசுவாங்க, சார் இந்த கேஸ்ல அந்த பையன் போதைக்கு அடிமையான பையன் தான் சார் கொலைகாரன், ஏன்னா நீங்க சொன்ன அந்த பசங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்துச்சுல்ல, அந்த ஃபோன் ரெஜிஸ்டர் ஆனதே இவனோட சிம்மு தான் சார், இவனோட ஃபோன்ல தான் அந்த சிம்மும் இருந்திருக்கு, ஆனா நீங்க சிம்பிளா முடிய வேண்டிய கேஸை வேற கோணத்துல திருப்பிட்டீங்க, இப்போ திரும்பவும் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு, நான் நேர்மையா விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி போய் வீட்டுக்கு வராரு. யார் வீட்டுக்குன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு. சிக்கன் எடுத்துட்டே வந்து நான் தான் எனக்கு சமைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் அங்க இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு டீ கூட கிடைச்சது இல்ல, பாத்தியா என் பையனை எப்படி மாத்தி வச்சிருக்க பாத்தியான்னு அவங்க புராணத்தை
பணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் டிவியில அந்த நியூஸ் சேனல்காரன் அந்த ராஜேஷோட பொண்டாட்டியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியில போறேன்னு தான் சொன்னேன், அப்பதான் அந்த மீரா வந்தாங்க, நான் போறேன்னு அவங்க வெளியில போனாங்க, எனக்கு என்னமோ அந்த மீரா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொடுக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில மிகப்பெரிய கலவரம். என்னன்னா, அந்த குண்டு போலீஸ் அவங்களை அடிச்சாங்கல்ல, அதனால எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 2 பேத்துல ஒரு பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லி இந்த போராட்டத்தை நடத்துறதே அந்த வக்கீலமா தான். இப்போ டிஜிபி அந்த குண்டு போலீஸை போட்டு திட்டுறாங்க. 2 ஏட்டுங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி பழி தூக்கி போட்டுருங்க, கேஸ் வேற கோணத்துல போயிருன்னு சொல்றாங்க. இப்போ திருப்பியும் அந்த கிரைம் பிரான்ச், நம்ம டிஜிபி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மயக்க மருந்து ஒரு சிலரோட உடம்புல இல்ல, யாருன்னா அந்த ரூம்குள்ள இருந்த அந்த பொண்ணு மீராவோட உடம்புல, அதுக்கப்புறம் இந்த வெட்டப்பட்ட நிலைமையில கண்டுபிடிச்ச அந்த தாடிக்கார செக்யூரிட்டி உடம்புல மயக்க மருந்து பாயாசத்துல தான் கலந்துருக்கு. அந்த பாயாசம் அன்னைக்கு மீராவும் குடிக்கல. அதுக்கப்புறம் அந்த ராஜேஷோட ஒய்ஃப், அவளுக்கு பால்னா செட்டே ஆகாது, அதனால அவளும் குடிக்கல. அதுக்கப்புறம் அந்த தாடிக்கார செக்யூரிட்டி, அவன் எப்பயுமே ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து தான் எதா இருந்தாலும் சாப்பிடுவான், அதனால அவனும் குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மீது எல்லாருமே அந்த பாயாசத்தை சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அந்த டிவி சேனல்ல பேட்டி கொடுத்துச்சுல, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அப்பதான் அவ கதறா, அந்த குடிகார நாய், போதக்கார நாய், அவன் தான் எல்லாத்தையுமே கொண்டா, என் புருஷனையும் சேர்த்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் விட்டுட்டுமா, நீ எப்போ கடைசியா அந்த பையனை பார்த்தா அப்படிங்கும்போது, இந்த கொலை நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் பையனோட உட்காந்து அவன் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்றான். அப்பதான் வெளியில ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. நான் என்னன்னு வெளியில எந்திரிச்சு வந்து பார்த்தேன், அந்த செக்யூரிட்டி வந்து நின்றுட்டு இருந்தாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் பின்னாடி சமையல் ரூம் கதவு திறந்து இருந்துச்சுமா, அதை மூடுறதுக்காக நான் வந்தேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குடிகார பையன் வெளியில போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்தேன், திடீர்னு திரும்பவும் சவுண்ட் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா மீரா மேல இருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என் கையை இழுத்துக்கிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த குடிகாரன் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன், போன் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க, இல்ல நீ வெளியில போனா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை உள்ள வச்சு நீ உள்ள லாக் பண்ணிக்கோ, யார் வந்து கேட்டாலும் கூப்பிட்டாலும் கதவை திறக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ எனக்கு டவுட் யார் மேலனா, அந்த ஆரவ மேலேயும் அந்த சாமியார் மேலேயும் தான். ஏன்னா ஆரவ எப்போ இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானோ அப்போ அதுல இருந்து இந்த சாமியார் கூட தான் ஆரவை அனுப்பிச்சு வைப்பாங்க. ஏதோ ஒரு மந்திரம் போட்டுட்டே இருப்பாங்க. அதிகமா ஆரவ கூட அவங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை எங்க குடும்பத்தோட சொத்தை அடையறதுக்காக அந்த சாமியார் மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இந்த பொண்ணு புதுசா ஒரு கேள்வியை கிளப்பி விடுது. இது இல்லாம மீராவுடைய ஆக்டிவிட்டிஸும் கொஞ்ச நாள் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. மீரா கூட அந்த சாமியார் மாதிரி தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு கேக்குது. அப்புறம் அந்த பாடிக்கு எல்லாமே ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாமியார் அம்மா கிட்ட நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு, நீங்க தானே இந்த குடும்பத்துக்கு பாயசம் சப்ளை பண்ணீங்க, அதுலதான் மயக்க மருந்து கலந்துருக்கு, யார் பண்ணாங்க அப்படிங்கும்போது, நாங்க கொடுத்து விட்டோம், கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாரும் சர்வ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, எங்க வீட்டுல இருந்து கொடுக்கும்போது அது நல்லா தான் இருந்துச்சு, உண்மை உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு, நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்னு இது பாட்டுக்கு எதையோ ஒன்று சொல்லுது. இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பி வெளியில் வந்துட்டார். இப்போ அந்த ரிச்சுவல்ஸ்க்கு மீராவோட மாமனாரும் வந்திருப்பாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது, என் பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டான், அதுக்கப்புறம் என்னுடைய பேரனும் இறந்துட்டான், இதனால வந்து மீரா ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே கொண்டுட்டு வந்து விட்டோம். வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே தான் இருந்தான். ஸோ என் பையனுக்கு நுரையீரல்ல மிகப்பெரிய ஃபால்ட் இருந்ததுனால அவனை லண்டனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவனை சரி பண்ண முடியல. அவனும் மிகப்பெரிய டாக்டர் தான், இருந்தாலுமே அவனை சரி பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அவன் இறந்துட்டான். அவன் இறந்து கொஞ்ச நாள்லயே திருப்பவும் அவளோட பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி லண்டன் கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ அவனும் இறந்துட்டான். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல ஏதோ ஒரு மயக்க மருந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மயக்க மருந்து என்னன்னா, அந்த ரேவதி மேடம் அந்த பாயாசத்துல கண்டுபிடிச்சாங்கல்ல, அதே மயக்க மருந்து தான். இப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட போய் இந்த மயக்க மருந்து எதுக்கு ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது, மீரா இந்த 2 இழப்புக்கு அப்புறம் ரொம்ப நேரம் தூங்காம இருந்தா, அதனால அவளுக்கு மெடிடேஷன் தேவைப்பட்டுச்சு, இந்த மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு தான் அவள் டெய்லி தூங்குவா அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ ஹீரோவுக்கு டைரக்டா மீரா மேல இந்த டவுட் எல்லாமே போகுது. நம்ம ஹீரோ அந்த பையன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பையன் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அதுல வந்து அந்த பையன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் மொத்த டீமும் திரும்பி அந்த வீட்டுக்கு வராங்க. இப்போ ரேவதி ஒவ்வொருத்தரும் எந்த விதமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, எப்படி கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, என் நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராஜேஷ் தான் கொலை செய்யப்பட்டிருப்பான். ஏன்னா இவனுடைய மண்டையில அந்த கத்தி இருக்குல்ல, வெட்டப்பட்ட கத்தி, அதுல வந்து கார்டனுக்கு தான் அந்த கத்தி யூஸ் பண்ணுவாங்களாம். அதுல அந்த கார்டன்ல யூஸ் பண்ண அந்த மண் எல்லாமே ஒட்டி இருந்திருக்கான். அந்த மண் எல்லாமே இவருடைய தலையில கிடைச்சிருக்கான். அதனால இவர் தான் ஃபர்ஸ்ட் வெட்டப்பட்டிருப்பாரு, இந்த பொசிஷன்ல வெட்டப்பட்டிருப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்க ஃபர்ஸ்ட் அந்த லேடியை வெட்டிட்டு இருந்திருப்பான். அந்த சவுண்டு கேட்ட உடனே உள்ள பாத்ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளியில வந்திருப்பாரு. அதாவது ராகவுடைய அப்பா அம்மா. அவரையும் வெட்டிட்டு அங்க இருந்து வெளியில வரான். வெளியில வந்தோன்னா பக்கத்து ரூம்ல இருக்கிற ஆணியும் பெண்ணையும் வெட்டிட்டு வெளியில வந்திருப்பான். அந்த சமயத்துல தான் மீரா சவுண்டு கேட்டுட்டு வந்திருப்பாங்க. பின்னாடி அந்த செக்யூரிட்டி வந்திருக்கான். ஸோ மீராவை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி உடல் பலத்தில் அதிகமாக இருக்கிறனால அவனை வெட்ட போயிருக்கான். வெட்டிட்டு இருக்கும்போது அவனுடைய ரத்த துளிகள் எல்லாமே நம்ம மீரா மேலேயும் பட்டிருக்கு, மீரா பின்னாடி செவத்திலையும் பட்டிருக்கு. ஸோ தன்னை வெட்ட வந்தவொடனே தற்காப்புக்காக காப்பாற்றிக்கிறதுக்காக பின்னாடி தள்ளன உடனே அவன் மேல இருந்து உடச்சிட்டு கீழே விழுந்துட்டான். இப்படி தான் அந்த கிரைம் ஃபுல்லாகவே நடந்திருக்குன்னு ரேவதி மேம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற குண்டு போலீஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. சரி ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம், எதுக்கு அவன் துணியை முகத்தில் மூடிட்டு எல்லாத்தையும் வெட்டியிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. அவனுடைய ஷர்ட்ல எந்த விதமான பிளட் ஸ்ட்ரெயின்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவன் முகத்தை மூடி இருப்பான்னு சொல்றாங்க. இப்போ அந்த டூல் தோட்ட வேலைக்கு செய்யற டூல் தான். ஸோ அது அந்த பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி சிசிடிவில செக் பண்றாங்க. அப்ப 2 பேர் தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. இன்னும் அந்த தோட்ட வேலை செய்யறவர், ஹைட்டா வெட்டப்பட்ட நிலைமையில இருந்தார்ல அவரு. ஸோ அவரு பின்பக்க டோரை க்ளோஸ் பண்றதுக்கு தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் மீரா தான் அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. போகும்போது மீராவோட கை 2மே வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கு. வரும்போது அவங்களோட
மீராவோட கை வந்து அவங்க போத்தி இருக்கிற சால்வைக்குள்ள இருக்கு. ஸோ இவங்க மொத்த சந்தேகமுமே இப்போ மீரா பக்கம் திரும்புது. இப்போ ஹீரோ டிஜிபி கிட்ட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றாரு. இப்போ மொத்த சந்தேகமே எனக்கு மீரா மேல தான் இருக்கு. அவனா ராகவ் தான் இறந்து போனான். ராகவ் அன்னைக்கு போதையில இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு யார் போதை பொருள் சப்ளை பண்ணுது? அதுவும் இல்லாம மொத்த குடும்பமுமே மயக்க நிலைமையில இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபுட்ல மயக்க மருந்து கலந்தது யாரு? இப்போ ராகவ் போதையில இருக்கானா மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்து கரெக்டா ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையும் வெட்டுறதுக்கான பாசிபிளே இல்ல. ஹீரோ இன்னொரு வேலிட் பாயிண்ட்டும் கொடுக்குறாரு. அதாவது ராஜேஷ் அந்த லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு போயிருப்பாருல, அந்த சமயத்தில் அவர் ஒரு கம்பெனிக்கு 2000 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாரு. அது ஒரு போலியான கம்பெனியா. ஒருவேளை மீரா அந்த கம்பெனியோடைய பணத்தை கையாளணும் அப்படின்ற காரணத்துக்காக கூட அவங்கள கொலை பண்ணிருக்கலாமேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி, அந்த போலி கம்பெனி பேரு அந்த குருஜி மேலதான் எழுதி வைக்கப்பட்டிருக்கான். அதுவும் மீரா மேல இருந்து குருஜி மேல எழுதி வைக்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த காரணத்தினால கூட இவங்க பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். திரும்பவும் நீங்க ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அந்த கிரைம் சீனை மீரா பண்ணியிருந்தா எப்படி பண்ணிருப்பா அப்படிங்கிறத ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது ரேவதிக்கு பயங்கரமா காண்டாகுது. இப்போ மீரா கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க எதுக்கு பின்னாடி இருக்கிற ரூமுக்கு போனீங்க அப்படிங்கும்போது, எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு, வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, அதை என்னால் விடவும் முடியல, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பெயின் ரிலீஃபர் அது மட்டும் தான், அதனால தான் நான் அந்த ரூமுக்கு எப்பயும் போய் சிகரெட் குடிச்சிட்டு வருவேன், ஆனால் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது அந்த ராகவ் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பிஏ கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த குடும்பத்தோட பிஏ கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மீரா தான் மிகப்பெரிய இன்டெலிஜென்டான ஆளு, இந்த குடும்பத்திலேயே அவங்கள மாதிரி ஒரு ஃபினான்ஷியலா பிசினஸ் வந்து பண்ணவே முடியாது, ஹஸ்பண்டும் பையனும் இருந்தாங்களோ அதுல இருந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க, ஸோ ஃபினான்ஷியலா அவங்க பிசினஸ்ல எந்த விதமான ஈடுபாடும் கொடுக்கறதில்ல அப்படின்னு பிஏ சொல்றாரு. சரி ஓகே, அந்த பையன் இருந்தாலும் எதனால இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எல்லா சர்டிஃபிகேட் எல்லா டீடைல்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து இப்போ ரேவதி கிட்ட கொடுத்துட்டு, இது ரிலேட்டடா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, எனக்கு டைம் இல்லை, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பணும், இந்த சமயத்துல திருப்பி என்னை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ரெடி பண்ண சொல்றியா, இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லி ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், என் செய்யற தொழில நான் நேசிக்கிறதுனால எனக்கு நல்லா தூக்க முடியல, யாரோ ஒருத்தன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி என்னால பிளேம் பண்ண முடியல, உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா உங்களோட இஷ்டம், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. திருப்பி ஒரு வீட்டுக்கு போறாரு. இவர் எப்படி சிகரெட் அடிக்கிறாரோ அதே மாதிரி அவங்களோட லவர் அடிக்கிறாங்க. எல்லா பழக்கத்தையும் என்கிட்ட இருந்து நீ கத்துக்காத அப்படிங்கும்போது நானும் அதே தான் சொல்றேன், நீ நல்லா தூங்க மாட்டேங்கிற, நீ எப்போ நல்லா தூங்குறியோ அப்பதான் நானும் நல்லா தூங்குவோம், அது வரைக்கும் நானும் சிகரெட் அடிப்பேன்னு சொல்லி இவங்களோட ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு ஃபோன் எங்க இருந்துன்னா ரேவதி கிட்ட இருந்து. சோ இவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்போ சொல்லுங்க உங்களோட டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் எப்போ இறந்தான்? ஜனவரி 31. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் ஃபிட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவன் நீச்சல்ல சாம்பியன்ஸா ஆயிருக்கான். ஒரே வாரத்தில் ஒரு பையனுடைய நுரையீரல் செயலிழந்து போறது பாசிபிளே இல்லை. அவனுக்கு என்ன சொன்னாங்க, நிமோனியா காய்ச்சல் சொன்னாங்க. நிமோனியா காய்ச்சல் வந்து 15 நாளாவது அந்த உடம்புல ஸ்ட்ரெயின் ஆகும், அவனோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் டிசேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வாரத்தில் அந்த பையன் இந்த காய்ச்சல்னால இறந்துட்டான் அப்படிங்கிறது போலி, அதனால இந்த ஸ்கூல் ரிப்போர்ட் கரெக்ட், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பு அப்படின்னு ரேவதி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அவன் வேற ஏதாவது காற்றை சுவாசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று கிளிக் ஆகுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுடியை துரத்திட்டு போகும்போது வக்கீலமாவை இடிச்சு கீழே விழும்போது அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நெபுலைசர் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அது ஞாபகம் வருது. ஒருவேளை அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற கோணத்துல இப்போ ஹீரோ விசாரிக்கிறார். போறதுக்கு முன்னாடி ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்ல நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா தெரியற, அந்த டிஜிபி இவ்வளோ சின்ன வயசுலயே அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு, கண்டிப்பா அது நேர்மையான வழியில வந்திருக்க மாட்டாரு, அதனால நீ எவிடன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ப்ராப்பரான ரெக்கார்டிங்கோட நீ போய் அவர் முன்னாடி நின்னா மட்டும்தான் இந்த கேஸோடைய உண்மைத்தன்மை வெளியில வரும், அன்டில் அன்லெஸ் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு ரேவதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த லாயர் கிட்ட வராங்க. அந்த நெபுலைசர்லாம் அந்த குழந்தைங்க எதுக்கு போட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது, இங்கே குப்பத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்கு அடியிலேயே டிச்சு ஓடுது. அன்னைக்குன்னு பார்த்து குடியரசு தின நாள், அதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அந்த மீராவும் அவளோட பையனும் வந்தாங்க. மீராவோட பையன் ரொம்ப நல்ல பையன், அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களோட அந்த ரூம்குள்ள தான் இருந்தான். அடுத்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்றதுனால குழந்தைங்களை எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி எதையோ புராணம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் அந்த டிஜில இருந்தும், அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில இருக்கிற கழிவுகள் எல்லாமே அந்த டிஜில கலக்கிறதுனால ஒரு விதமான வாயு வெளியில வந்துச்சு. அந்த வாயு சுவாசிச்ச எல்லா குழந்தைங்களுக்குமே வாந்தி மயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. மீரா அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க லண்டன் பறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே லோக்கல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. எப்பயுமே வந்து பணக்காரங்களுக்கு ஒன்றும் ஏழைகளுக்கு ஒன்றும் தானே இருக்கும், இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது கூட, அந்த மீராவோட கம்பெனி ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி தானே, ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதே அவங்க நியூஸ் பேப்பர்ல போடவே இல்லை. கடைசி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, குப்பத்தில் குப்பையை எரிச்சதுனால தான் அந்த குழந்தைங்களுக்கு இப்படி மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரியை கைவிட்டுட்டாங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த ஃபேக்ட்ரியை போய் அலசி ஆராயிறாரு. அப்போ தான் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஒரு கம்பெனிக்கு 2000 கோடி டிரான்சாக்ஷன் ஆனிச்சுல, அதோட பேர் இருக்குது. இதில் பினாமியாக அந்த குருஜியோட பேர் இருக்குது. ஆனால் யார் பேர்லேருந்து மாற்றப்பட்டது, என்னைக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. மீராவை பார்க்க வராரு. மீரா கிட்ட விசாரிக்கிறாரு, அந்த பக்கத்தில் இருந்த பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியே உங்களுக்கு தான், உங்கள் பையனுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து இறக்கல, அந்த பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரியில இருந்த வாயு அந்த சாக்கடையில் கலந்து அதிலிருந்து
மண்ணிலிருந்து உருவான வாயினால தான் அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, அந்த குழந்தைங்கள்ல உன் பையனும் இருந்தான். ஸோ இதை மறைச்சு உங்களோட பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நியூஸ்லேயும் போர்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரியே வெளியில் நீங்கள் சொல்லவே இல்லை, எங்கே உன்னோட பேர் இதில் கெட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்டரியை அவசரமாக நீ அந்த குருஜி பேருக்கு மாற்றிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த பொம்பளை நல்லா அடிச்சு பேச வெளியில இருந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் உள்ள வந்துடுறாங்க. இதுக்கு மேலே என்னால் இந்த கேஸில் இன்வால்வ் ஆக முடியாது, என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அவள் சொல்கிறா, நாங்கள் பணக்காரங்க தான், எங்களால் எத்தனை பேர் உயிர் வாழ்றாங்க, எத்தனை பேருக்கு நாங்கள் வந்து வேலை கொடுக்குறோம், இவ்வளோ பொருளாதாரத்தை உயர்த்துறோம், எப்போ பாரு பணக்காரங்கன்னா தப்பு பண்ணுறவங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரி லஞ்சம் வாங்கிக்கிட்டு கேஸை வேற பக்கம் திருப்புறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு அங்கேருந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான குழப்பமாகவே இருக்குது. அப்போ தான் அன்னைக்கு அந்த குடியரசு தினம் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோ என்னன்னு இங்கே காட்டல, ஆனால் இதுல இருந்து ஹீரோவுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படியே வேற மாதிரி மாறுது. இந்த பக்கம் குருஜியை பார்க்கறதுக்கு அந்த டிவி நியூஸ்காரன் போகிறான். உங்களால் தானே இந்த எல்லா சம்பவமே நடந்துச்சு, நீங்கள் தானே அந்த மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு அந்த சொத்தை ஆட்டை போடலான்னு பார்க்குறீங்க, ஏன்னா அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த 2000 கோடி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது மொத்தமே அதை உங்களை பினாமியாக தான் போட்டிருக்காங்க, ஆனால் மொத்தமுமே நீங்களே ஆட்டையை போடணும் அப்படின்ற காரணத்தினால தானே எல்லாத்தையும் கொண்டுட்டீங்கன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் இந்த பொம்பளை கிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த குண்டு போலீஸோட பிளான் என்னன்னா, இந்த டிவிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்கிற 2 பசங்களையும் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பினாமியை தூக்கி இவங்க தான் அவங்கள கொலை பண்ண சொன்னாங்கன்னு இவங்களையும் சேர்த்து உள்ள தூக்கி வச்சுட்டு மொத்த சொத்தையும் டிவிக்காரனுக்கு கொடுக்குறது தான். இதில் அவனுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குற இன்ஸ்பெக்டருக்கு மனசே கேட்கல, நான் வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து விலகிக்கிறேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் சொத்தை வந்து என்ன பண்ணாலும் சரின்னு இந்த சாமியாரம்மா இப்போ சொல்கிறாங்க. இப்போ டிஜிபியும் ஓகேன்னு பிளான் பண்ணிட்டார், அதாவது ஃபுல் சொத்தையும் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்து நாளைக்கு நாங்கள் நியூஸ் சேனல் கிட்ட இந்த நியூஸ் தான் சொல்ல போகிறோம், உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ வா, இல்லைன்னா வராதுன்னு ஹீரோ சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு வண்டியில் போயிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு, மேம் இப்போ நான் வேற ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறேன், அந்த கோணத்தில் நீங்கள் விசாரிக்க முடியுமா, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, நீ வேற ஏன் என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வேற யாரோ வராங்களாம், அவங்க தான் இனிமேல் இந்த கேஸை வந்து மூவ் பண்ண போகிறாங்களா, இங்கே உண்மையும் நேர்மையும் செத்து போச்சுன்னு அந்த அம்மா புலம்புது, நாளைக்கு தானே வராங்க, நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குல்ல, நான் சொல்கிறவங்கள நீங்கள் விசாரிங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாரு. அது யார் நீங்கள் காட்டல. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு, போயிட்டு அந்த செக்யூரிட்டி விசாரிக்கிறாரு. அன்னைக்கு சரியா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீடியோ ரெக்கார்டும் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு நான் அந்த டூல் பாக்ஸ் இருக்குல்ல அந்த ரூம் கிட்ட போனேன், அப்போ வந்து பின்னாடி சமையல் ரூம் கதவு திறந்து இருந்துச்சு, அந்த கதவை உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ உள்ள இருந்து ராஜேஷோட ஒய்ஃப் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுன்னு நான் மேலே ஓடி போனேன். அந்த குடிகாரன் கையில் கத்தி வச்சுட்டு மீரா முன்னாடி நின்றுட்டு இருந்தான். டேன்னு நான் கத்த அவன் என்னை வந்து தாக்கினா, என்னை தாக்கினதுனால நான் பயத்தில் அவனை தள்ளி விட்டேன், அவன் மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். இதுதான் சார் அன்னைக்கு நடந்துச்சுன்னு இவன் சொல்கிறான். ஓ அப்படியா, இப்போ நான் ஒரு கதையை சொல்கிறேன், அதை நீ கேளு. இப்போ அந்த தோட்டக்காரன் அவனுடைய அருவாலை கொண்டுட்டு வந்து அந்த ரூம்குள்ளே வச்சான். அந்த சமயத்தில் நீ அந்த ரூம் கிட்ட போனேன், அந்த அருவாலை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் இது எங்க அன்னைக்கே செஞ்சிருந்தா உன் மேலே டவுட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே நீ பிளான் பண்ணி அந்த மீராவோடைய ரூம்ல இருந்து அந்த மயக்கம் வந்து நீ எடுத்து வச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் எப்போ ஆசிரமத்துல இருந்து அந்த பாயசம் வந்துச்சோ அதில் கலந்துட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு நீ கடைசியாக சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிட்ட. எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச நீ அந்த கதவு திறந்து இருந்துச்சுன்னு பக்கத்தில் போனேன். ஏன் அங்கே பக்கத்தில் போனேன்னு தெரியுமா? அந்த போதைப் பொருள் சாப்பிட்றவனுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணுறவனே நீ தான். சரி, நீ உள்ள கதவு திறந்து வை, நான் அந்த கதவு வழியாக வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீ அவங்ககிட்ட சொல்லிட்ட. அவனும் கேம் விளையாண்டுட்டு அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். நீ அந்த சமயம் பார்த்து ரூம்குள்ள, அதாவது பின்னாடி சமையல் ரூம் கதவு வெளியே உள்ள போகும்போது அந்த ராஜேஷ் பொண்டாட்டி ஏதோ சத்தம் கேட்டு வெளியில வரா. வெளியில வந்து என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கதவு ஓப்பனாக இருந்துச்சு, க்ளோஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ உன்னோட சவுண்டு கேட்டு வெளியில வந்த அந்த போதைப் பொருள் ஆசாமி அந்த போதைப் பொருளை வாங்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச நீ ஃபர்ஸ்ட் ராஜேஷ் கிட்ட போற. ராஜேஷ்ட போய் அவனோட முகத்தை மூடி வெட்டுற. எதனாலனா உன் மேல எந்த விதமான ரத்த துளிகளும் படக்கூடாதுன்னு. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரா வெட்டும்போது நீ எப்போ அந்த போதைப் பொருள் ஆசாமியோடைய அப்பா அம்மாவை வெட்டினியோ அப்போ அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு. பயந்து போய் அந்த இடத்துக்கு வந்த அவன் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போன நிலைமையில கிடந்ததை பார்த்துட்டு ஒன்னு அடிச்சிருக்கான். அப்போ அவன் கையில இருந்த கத்தி கீழே விழுந்துருச்சு. அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து உன்னை வெட்ட வரும்போது தான் நடுவில் மீரா வந்து பார்க்குறான். மீரா பார்த்த உடனே மீராவை தள்ளி விட்டுட்டு உன்னைய வந்து வெட்டியிருக்கான். நீ பயந்து போய் அவனை தள்ளி விட்டுருக்கான். அவன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். நீ எல்லாத்தையும் கரெக்டாக தான் பிளான் பண்ண, எல்லாத்தையும் கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ண. நடுவில் அந்த போதைப் பொருள்காரன் வந்து உன்னோட ஃபுல் பிளானையுமே கெடுத்துட்டான். இதுதான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எப்படி ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துருப்பாருல்ல, ஏதோ இவர் வேற விதமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாரு. அந்த போட்டோவில் மீராவோ அவங்க பையனை தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க, பின்னாடி இந்த செக்யூரிட்டி அவங்களோட பொண்ணை தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் நேராக அவரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. பார்த்தா அவங்க பொண்ணு அங்கே இறந்துருக்காங்க. அந்த பொண்ணோட சேர்த்து 9 குழந்தைகள் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ இப்போ செக்யூரிட்ட கேட்க, ஆமாம் சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். இப்போ மீராவோட பையனோட உயிர் மீறி தானே எங்களோட குழந்தைங்களோட உயிரும். அவங்க ஃபேக்ட்ரியில இருந்து தானே இந்த கழிவுகளால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க லண்டன் தூக்கிட்டு போனாங்கல்ல, என் பொண்ணையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எங்கள் குப்பத்து குழந்தைங்களையும் கூட்டிட்டு ஓடி இருக்கலாம்ல. ஏன்னா எங்ககிட்ட பணம் இல்லை, அவங்க கிட்ட பணம் இருக்கு. இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் கூட பொறுத்துக்குவோம். ஆனால் நாங்கள் குப்பையை எரிச்சதுனால, எங்களுடைய சுற்றுச்சூழல் மாசுனால, குழந்தைகளை குப்பத்தில் விளையாட விடுறதுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வேற மாதிரி மாத்திட்டாங்க சார். மாத்தினதுக்கு மட்டும் இல்லாமல்
எங்களை மேலேயே ஃபைனை போட்டுட்டு எங்கள் ஆளுங்கள் 4 பேர்த்த தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க சார். குப்பையை எரிச்சதுனால தான் குழந்தைங்களால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு எங்கே நான் இந்த உண்மை எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அப்போ நான் அவங்களுக்கு டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இவங்க கூடயே இவங்க கண்காணிப்பிலேயே இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால என்னை இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து செக்யூரிட்டியாக போட்டுட்டாங்க. இதனால நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் சார். என் குழந்தை எப்படி அனாமத்தா உயிரை விட்டுச்சோ அந்த மாதிரி இந்த மொத்த குடும்பத்தையும் பருவறுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி சம்பவம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மொத்த எவிடன்ஸையும் தூக்கிட்டு போய் மீடியா முன்னாடி நம்ம ஹீரோ கொடுக்க இப்போ டிஜிபிக்கு வேற வழியே இல்லை. ஸோ இந்த கேஸை வேற மாதிரி, அதாவது இவர் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாமே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இந்த மொத்த சொத்துமே மீரா கிட்ட போயிடுச்சு. அப்போ அந்த ராஜேஷ்க்கு எதுவும் இல்லை. இதனால டிசப்பாயின்மெண்ட் ஆன அந்த டிஜிபி நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அந்த ரேவதி ஆல்ரெடி டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நல்லவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக உட்காந்து சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றின ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.